வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஸ் கட்டில் செட்டு கூட வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 குடைகள் இருக்குது. 3மே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒரு டார்க் கலர்னால் அதுக்கு வந்து லைட் கலர் வந்து நான் வந்து ஒயிட்டு ஆர் சாண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா தான் வந்து குடைகள் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதனால் நான் வந்து அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 குடைகளுமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த செட்டு கூட பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கூடைகளை வந்து. இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் மெஷர்மெண்ட்லாம் பார்க்கலாம். இது பாருங்கள், எல்லாமே நார்மல் வயரில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வயர் கூடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். கூடையோட வயர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்து எல்லா வயருமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. இந்த கூடை வந்து பேஸ் வந்து நார்மலில் போட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போட்டு இந்த கூடைகள் எல்லா கூடைகளுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து குமிழ் குமிழாக உங்களுக்கு வந்து பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூடைக்கு வந்து. இதோட மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 6.25 அடியில் 16 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 8 லைன்ஸ் போட்டுக்கணும். ஹைட் வந்து நீங்கள் வந்து மேலே வந்து 7 லைன் வந்து நீங்கள், அதாவது 7 டைமண்ட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கூடையோட ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல், இந்த 3 கூடைக்குமே ஃபுல் டுட்டோரியல் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. எப்படி அந்த 4 வயர் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த பேஸ் எப்படி மேக் பண்ணுறது, நிறைய டவுட்டு கேட்குறீங்க. அது எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும்னா 2x2 டைமண்டில் அந்த டார்க் கலர் வந்து இருக்கும். அதை சுற்றி வந்து ஒயிட் வந்தது மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மிக்ஸ்டு நாட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ரோல் கூட நல்லாவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, சின்ன குழந்தைங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறதுக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு வந்து இந்த கூடைகளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கூடை வந்து 1.25 ரோல் வந்து இருக்கும். கொஞ்சம் வயர் மொத்தமாக இருந்தால் 1.5 ரோல் வந்து இந்த கூடைக்கு வந்து ஆகும். இது வந்து எப்படின்னா டார்க் ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 அடியில் 20 வயர், பேஸ் வந்து 8 லைன்ஸு. ஹைட் வந்து இதுக்கு வந்து 8 டைமண்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளாட்டாகவும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்டாக வேணும்னாலும் டைமண்டாகவும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து ஹைட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் வந்து டிஃபன் கொடுத்து விடலாம். குழந்தைகளுக்கு வந்து டிஃபன் கொடுத்து விட்ற மாதிரி இருக்கும். இல்லை சின்னதாக ஒரு லஞ்ச் கொண்டுட்டு போகணும், காய்கறிகள் வாங்கணும் கொஞ்சமாக அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் எல்லா கூடைகளுக்குமே போட்டிருக்கேன். சேம் அதே இன்னர் வேர் வந்து அதே கலரில் வைங்க, உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த கூடைகளுக்கு. இது வந்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கூட. பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும்னா அடுத்து வந்து 12 லைன் தான் நம்ம வந்து போடணும். அப்போனா தான் அடுத்து வந்து பேஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் வந்து லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 24 வயர் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். இந்த கூடை வந்து நல்லா மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். பெரியவங்களும் லஞ்சு கொண்டுட்டு போய்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா 8.5 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 12 லைன். இந்த எந்த கூடைகளுக்குமே நான் பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகி இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து குச்சி சொருகாமே இந்த கூடைகள் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸு. இதுக்கு வந்து நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 10 டைமண்ட் வந்து உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது லென்த்துக்கேற்ற ஹைட் வந்து இந்த கூடைகளுக்கு வந்து இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி நாட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் மேடு பள்ளம் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த உள்ளே வந்து சைடாக தான் இந்த கூடைக்கு வந்து சொருகிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபினிஷிங் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த இது வந்து இன்னர் வேர் அளந்துட்டு 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்திங்கன்னா இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே. இன்னர் வேர் வந்து அந்த பெரிய கூடைக்கு 4 வேர் வச்சுருக்கேன். இந்த சின்ன கூடைகளுக்குலாம் வந்து 3 வேர் இன்னர் வேர் வச்சுருக்கேன். அவுட்டர் வேர் 2 வேர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செட்டு கூட வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கூடைகளோட ரேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.